தாஜ்மஹால். இன்று நாம் தாஜ்மஹாலை காண வந்திருக்கிறோம். இது காதலின் சின்னமாக உலக புகழ்பெற்றது. 7 உலக அதிசயங்களில் புதிய பட்டியலில் தாஜ்மஹாலும் சேர்க்கப்பட்டுள்ளது. இந்த கட்டிடம் முகலாய மன்னனான ஷாஜகானால் இறந்து போன தனது இளம் மனைவி மும்தாஜின் நினைவாக 22,000 பணியாட்களை கொண்டு கிபி 1631 முதல் கிபி 1654 ஆண்டுக்கு இடையில் கட்டி முடிக்கப்பட்டது. இந்த தாஜ்மஹாலை பார்ப்பதற்கு கட்டணமாக தொல்லியல் துறையால் ரூபாய் 50 கட்டணம் வாங்கப்படுகிறது. 50 ரூபாய் கட்டணத்தை செலுத்தி ரசீது வாங்கியவுடன் நாம் தாஜ்மஹாலை பார்க்க வருகிறோம். தற்பொழுது நாம் பார்ப்பது தாஜ்மஹால் பார்ப்பதற்கான நுழைவாயில். அந்த நுழைவாயிலில் நாம் உள்ளே செல்லுகிறோம். மிக பிரம்மாண்டமான அந்த நுழைவாயில் சிவப்பு கல்லால் கட்டப்பட்டுள்ளது. அதாவது தமிழகத்தில் எடுத்துக்கொண்டாலும் கருங்கற்களால் ஆன கோட்டை என்பது கட்டப்பட்டிருக்கும். பெரும்பாலும் டெல்லியில் எடுத்துக்கொண்டால் சிவப்பு நிற கற்களால் கட்டப்பட்டுள்ளது. அதைத்தான் நாம் இப்பொழுது கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். இன்றைய தினம் ஏராளமான மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் விடுமுறை நாட்களில் இன்னும் கூடுதலான சுற்றுலா பயணிகள் வருவார்கள். ஆனால் இன்றைய தினமும் அதிகப்படியான மக்கள் என்பது இருக்கிறார்கள். பொதுவாக இந்த மார்ச் மாதம் முதல் ஜூலை வரை கடுமையான ஒரு வெயில் காலம். இங்கேயும் அது போன்ற ஒரு வெயில் தான் இருக்கிறது. இப்பொழுது நாம் பார்ப்பது அந்த நுழைவாயிலில் இருந்து தாஜ்மஹாலை பார்க்கிறோம். மிக அருமையான ஒரு காட்சி. பல சுற்றுலா பயணிகள் தாங்கள் இங்கிருந்து புகைப்படம் எடுக்கிறார்கள். தாஜ்மஹாலை அந்த கூண்டை தொடுவதைப் போல ஒரு கையை வைத்து ஃபோட்டோ எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். உள்புறத்திலிருந்து இந்த காட்சி. உள்புறமும் வெளிப்புறம் ஒரே மாதிரியான வடிவமைப்பில் கொண்ட அந்த நுழைவாயில். அந்த நுழைவாயிலிருந்து இப்பொழுது நாம் தாஜ்மஹாலை பார்க்கிறோம். தாஜ்மஹால் முன்பாக மிக பெரிய அளவில் ஒரு புல் தரை வடிவமைக்கப்பட்டுள்ளது. மிக அருமையாக நேர்த்தியாகவும் வடிவமைக்கப்பட்டுள்ள அந்த புல் தரையில் மலர்கள், பல வண்ண மலர்கள் இருக்கும்படியாக அமைக்கப்பட்டுள்ளது. 2 பக்கமும் நாம் பார்க்கிறோம். ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்திருக்கிறார்கள். இப்பொழுது அந்த மலரை பார்க்கிறோம். ஒரே இடத்தில் பல வண்ண மலர்கள், பல நிறங்கள் உடைய மலர்களை அமைத்திருக்கிறார்கள். தாஜ்மஹாலை நாம் நுழைவாயிலிருந்து பார்க்கிறோம். மிக சிறப்பாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. கோடைக்காலம் என்பதால் புல்தரையில் தண்ணீர்கள் தேக்கி வைக்கப்பட்டுள்ளது. அதில் குருவிகள் மற்றும் கொக்குகள் நீர் அருந்துவதை நாம் பார்க்கிறோம். யமுனை நதிக்கரையில் அமைந்துள்ள தாஜ்மஹால் முகலாய சாம்ராஜ்யத்தின் அவர்கள் விட்டு சென்ற ஒரு சிறந்த அடையாளமாகவே இதை பார்க்கப்படுகிறது. இப்பொழுது நாம் பார்க்க போவது தாஜ்மஹால். அந்த மேடையிலிருந்து மும்தாஜ் மற்றும் ஷாஜகானின் கல்லறையை பார்க்க போகிறோம். இந்த இடத்தை பார்ப்பதற்கு நுழைவு கட்டணமாக ரூபாய் 200 ஒரு நபருக்கு வசூலிக்கப்படுகிறது. அதற்கான கட்டணத்தை செலுத்தி நாம் ரசீது பெற்றவுடன் இந்த நுழைவாயிலில் அனுமதிக்கப்படுகிறார்கள்.
இப்பொழுது நாம் பார்க்கிறோம் 4 பக்கமும் மிக உயரமான ஒரு தூண்களை கொண்ட அந்த கட்டிடத்தை பார்க்கிறோம். அதே போன்று தாஜ்மஹால் இரு பக்கத்திலும் இந்த சிவப்பு கற்களால் கட்டப்பட்ட அந்த ஒரு நுழைவாயிலை பார்க்கிறோம். மிக நேர்த்தியாகவும் சிறப்பாகவும் பளிங்கு கற்களால், அதாவது மார்பிள் ஸ்டோன் கொண்டு இந்த கட்டிடம் கட்டப்பட்டுள்ளது. இப்பொழுது நாம் அந்த கடந்து வந்த நுழைவாயிலை தாஜ்மஹாலில் இருந்து நாம் பார்க்கிறோம். 4 பக்கமும் இந்த தூண்கள் அமைக்கப்பட்டுள்ளது. இப்பொழுது நாம் பார்ப்பது தாஜ்மஹாலின் நேர் பின்பக்கம் நாம் பார்க்கிறோம். இது யமுனை நதி. இந்த யமுனை நதி கரை ஓரத்தில் தான் தாஜ்மஹால் கட்டப்பட்டுள்ளது. இங்கிருந்து பார்த்தால் ஷாஜகான் கோட்டை, அதாவது ஆக்ரா கோட்டை என்பது தெரியும். மிக அருமையாக வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த தாஜ்மஹாலை நாம் பார்க்கிறோம். உலகம் முழுவதும் உள்ள எண்ணற்ற சுற்றுலா பயணிகள் நாள்தோறும் இந்த இடத்திற்கு வந்து செல்கிறார்கள். ஏனென்றால் உலக அதிசயங்களில் ஒன்றாக இது இருப்பதனால். யமுனை நதி தற்போது நீர் என்பது குறைவான அளவிலே சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் நீரை பார்த்தால் ஒரு சுத்தமான நீராக அது தெரிவதில்லை. குறைந்த அளவில் நீர் ஓடும்போது அசுத்தமான நீரே இதில் காணப்படுகிறது. குளிர்காலங்களில், அதாவது ஆகஸ்ட் முதல் ஜனவரி வரை அதிகப்படியான நீர் இந்த நதியில் ஓடும். தற்பொழுது நாம் பார்ப்பது படகுத்துறை. யமுனை நதியில் படகுகள் செலுத்துவதற்கான அந்த படகுத்துறையை நாம் பார்க்கிறோம். தாஜ்மஹாலில் இருந்து தாஜ்மஹாலை சுற்றி பார்த்துவிட்டு பின்பு நாம் வெளியேறுவதற்காக வருகிறோம். வெளியேறுவதற்காக வரும்பொழுது நேர் எதிராக அந்த நுழைவாயிலை ஒட்டி 2 பக்கமும் சிவப்பு கற்களாலான கட்டிடம் என்பது அமைக்கப்பட்டுள்ளது. ஒரு விழா காலங்களில் அந்த இடத்தில் அனைவரும் அமர்ந்து அந்த நிகழ்ச்சியை காணும் வகையில் அந்த கட்டிடம் என்பது அமைந்துள்ளது. நுழைவாயில் அருகே உள்ள இந்த வழியாகத்தான் நாம் தாஜ்மஹாலை விட்டு வெளியேற வேண்டும். சிவப்பு நிற கற்களால் கட்டப்பட்டுள்ளது. மிக நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. இப்பொழுது நாம் தாஜ்மஹாலை பார்த்துவிட்டு மீண்டும் வெளியே வந்துவிட்டோம். வாய்ப்புள்ள தோழர்கள் வாழ்க்கையில் ஒருமுறையாவது பார்க்க வேண்டிய ஒரு சிறப்பான சுற்றுலாத்தலமாக இது அமைந்துள்ளது. அனைவருக்கும் நன்றி.